We are basically from திருவண்ணாமலை. நம்மளுடைய பேரில் ஒரு சொந்த பிராண்ட் இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும். We have to be on our own, like instead of working for others. ஸோ ஒரு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஃபேமிலி இது ஒரு முடிவெடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். இதை பண்ணக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் எங்கள் கலெக்ட் விட்டுருப்பாங்களே. கண்டிப்பாக இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், ஏன்னா நம்ம ஆன்லைனில் நிறைய ஸ்கேம்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு தயக்கத்தோட. ஸோ இன்னைக்கு நீங்கள் எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் 35 days ஆயிடுச்சு. இப்போ நியர் டு 6. இந்த என்டையர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஹர்டல்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ராசஸ் ஜிஎஸ்டி ப்ராடக்ட் செலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. நம்ம ஏன்னா ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, லைக் என்னென்னா ஐயோ என்னடா இது இங்கே இருக்குது, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில டைமில் டவுன் ஆகும்போது அதை நம்ம டீம் கிட்ட கொண்டு வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க. ஐ ஜஸ்ட் காட் மை ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஃப்ரம் காஷ்மீர். அதுக்கப்புறம் கண்டினியூஸாக த ஆர்டர் நம்பர் கீப் கெட்டிங் இன்க்ரீஸ். அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க. தென் தே காட் தி 100% கான்ஃபிடென்ட். ஓகே, இட்ஸ் ரியலி ஒர்க்கிங் அவுட். நிறைய பேர் நினைப்பாங்க ஜாப்ல இருந்தால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜாபையும் மேனேஜ் பண்ணிட்டு அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இது எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க? ஜஸ்ட் ஒரு 3 to 4 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ப்ராசஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாலே இட் வில் பி ஈஸியர் அண்ட் வி கேன் ஜஸ்ட் டேக்கிள் இட். யூடியூப்ல கூட கமெண்ட்ஸ் வரும், உங்கள் யூடியூப் வீடியோவை பார்த்து நான் ஆரம்பிச்சிடுவேன், நான் ஏன் மென்டர்ஷிப்ல வரணும். வீடியோஸில் பார்க்கும்போது ஓ இதெல்லாம் தான் இருக்கா, ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும் தான் தெரியும். பட் நான் இப்போ தான் நினைக்கிறேன், மேபி நான் அவுட் சைடு போயிருந்தால் கண்டிப்பாக அகைன் ஐ வில் கம் பேக் டு த மெம்பர்ஷிப். நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டின் இதை தான் கேட்டேன், நான் when can I see the profit? புதுதியே ஒளி எழுப்பிடவா இந்த உலகம் பார்க்க, எதிரொலியே கரகோஷங்களை பல செவிகள் கேட்க, வளரிடமே எல்லைகள் இல்லை, நீ உயரம் போக பதிலியே முன்னேறி வா. வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஹால் ஆஃப் ஃப்ரேம் இன்டர்வியூல பாலாஜி இருக்காரு. அவரோட ஃபேமிலி பிசினஸ் அவர் எப்படி ரன் பண்றாரு அண்ட் நம்மளோட மென்டர்ஷிப்ல அவர் என்ன மாதிரி ப்ராசஸ் எல்லாம் கத்துக்கிட்டான்றதை பத்தி கேட்கலாம். வணக்கம் பாலாஜி. ஹாய் நிவேதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன், நல்லா இருக்கேன். ஸோ உங்களை பத்தின ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் ஷேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இது என்னுடைய ஃபேமிலி பிஸ்னஸ். மை மாம் அண்ட் சிஸ்டர்ஸ் தே ஆர் ரன்னிங் எஸ் ப்ரைமர்லி. நான் ஜஸ்ட் ஆன் பிஹாஃப் ஐ எம் ரெப்ரசன்டிங் தெம். ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த பிஸ்னஸ் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நான் we are basically from திருவண்ணாமலை. நாங்கள் ஒரு நம்மளுடைய பேரில் ஒரு சொந்த பிராண்ட் இருக்கணும், ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கணும், நம்மளே ஒரு இதுவாக ரன் பண்ணணும். we have to be on our own, like instead of working for others அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருந்தோம். உங்களுடைய மென்டர்ஷிப் ப்ரோக்ராம் பேக் இன் 2022 they brought to my notice. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பண்ண முடியாத சுச்சுவேஷன். பட் there was a situation, something sparks up. லைக் உங்கள் வீடியோஸ்லாம் நிறைய பார்ப்போம். அது பார்க்குறப்போ என்னாச்சுன்னா why can't we try அப்படின்ற மாதிரி நம்ம ஃபேமிலியில் சொன்னாங்க. தென் ஐ டிட் a research and ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் எல்லாமே நம்ம ப்ரோக்ராம்ஸை பார்த்துட்டு சரி why can't we go for it அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணோம். அண்ட் உங்கள் டீம் சப்போர்ட் ரியலி நல்லாவே இருந்தது. ஸோ நவ் த பிஸ்னஸ் இஸ் கோயிங் குட். ஓகே, ஸோ ஒரு திருவண்ணாமலையிலேருந்து ஒரு ஃபேமிலி இது ஒரு முடிவெடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ரேட்டிங்ஸ் ரிவ்யூலாம் பார்த்தீங்க. பட் உட்காந்து ஒரு இடத்துல பேசியிருப்பீங்க இல்லையா, இதை பண்ணக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தர் அங்கே கலெக்ட் விட்டுருப்பாங்களே. கண்டிப்பாக இனிஷியலாக டிஸ்கஸ் பண்ணும்போது இதெல்லாம் எதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும், ஏன்னா நம்ம ஆன்லைனில் நிறைய ஸ்கேம்ஸ் அண்ட் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன். ரைட். ஸோ ஒரு சின்ன ஒரு ஹெசிடேஷன் இருந்தது. பட் ஆனால் நான் அவங்க நோட்டீஸ்க்கு நான் கொண்டு போனேன். லைக் என்னென்னா ரொம்ப நாளாக இது பண்ணிட்டு இருக்காங்க, வெல் எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்கனைசேஷன். தே ஆர் வெரி வெல் ஸ்ட்ரீம் லைன்டு ப்ராசஸ் எல்லாமே இருக்குது, எல்லாமே நல்லபடியாக பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வி ஹாவ் டு ட்ரை அப்படின்ற மாதிரி தான் சொன்னேன். ஆப்வியஸாக அப்போஸ் தேர் ஆர் ஃபியூ அதர் பீப்புள்ஸ் சரௌண்டிங்கில் இருப்பாங்க இல்லையா. ஆப்வியஸ்லி இட்ஸ் ரூரல் ஏரியா. ஸோ அப்படின்னும் போது டோன்ட் டேக் எ ரிஸ்க் அப்படின்ற மாதிரிலாம் சம் நெகட்டிவிட்டி இருந்தது. பட் ஸ்டில் நான் இன்சிஸ்ட் பண்ணி தான் வீட்டில் சொன்னேன், சரி லெட்ஸ் ட்ரை. ஏன்னா எவ்வளோ ட்ரை பண்ணிட்டு எவ்வளோ பண்ணிட்டோம், why can't we try அப்படின்ற மாதிரி பண்ணி தான் சொன்னோம். சரி ஓகே, வீட்லேயும் ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் உங்கள் மெம்பர்ஷிப் ப்ரோக்ராமுக்கு பாரதி மேம் காண்டாக்ட் பண்ணேன். நான் தான் உங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு காண்டாக்ட் பண்ணேன் மேம் கிட்ட.
மேம் எல்லா ப்ராசஸும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயில்டாக சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதே எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 70% கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. ஓகே. ஓகே, தே ஆர் டூயிங் சம்திங் கிரேட் அப்படின்ற மாதிரி ஒரு கான்ஃபிடென்ட் வந்தது. தென் ஐ ஹேட் அ வேர்ட் வித் ஃபேமிலி. எல்லாருமே ஓகே லெட்ஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்தோம். ஓகே. ஸோ இந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணீங்க ஒரு தயக்கத்தோட. ஸோ இன்னைக்கு நீங்க எவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க? ஆல்மோஸ்ட் இது ஒரு 35 days ஆயிடுச்சு ஸ்டார்ட் பண்ணிட்டு. இப்போ நியர் டு 60K கிட்ட போயிருக்கு. ஐ திங்க் 60 பாயிண்ட் சம். சூப்பர் சூப்பர். ஸோ 60K கிட்ட 60Kன்றது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான். ஸோ அப்படியே கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணோம் அப்படின்னா, இப்போ இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம், நீங்களும் ரூரல் ஏரியாவில் இப்போ அம்மா பேரில் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ அம்மாவுக்கும் நிறைய தயக்கம் வந்திருக்கும். அஃப்கோர்ஸ் எனக்கு தெரியும் கொஸ்டின்ஸ்லாம் நீங்கள் தான் கிளாரிஃபை பண்ணுறீங்க. இந்த என்டையர் ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்ன ஹர்டல்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் ஃப்ரம் த ப்ராசஸ் ஜிஎஸ்டி. ஸோ ஜிஎஸ்டி அப்ளை பண்ணோம். சின்ஸ் இட்ஸ் அ ரூரல் ஏரியா, தேர் ஒரு சின்ன ப்ராப்ளம் இருந்தது. அங்கே தான் நம்ம டீம் மெம்பர் பூவரசன் வந்து நல்லா கைட் பண்ணார். ஜிஎஸ்டியில் இந்த சேலஞ்சஸ் எல்லாமே ரொம்பவே நல்லா கைட் பண்ணார். அவர் சொன்ன ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணேன். கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சு ப்ராசஸ்ஸு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ், ப்ராடக்ட் செலெக்ஷன்ன்றது ஒரு பெரிய ஒரு சேலஞ்சாக இருந்தது. பட் ஆனால் அதுக்கு வந்து நம்ம டீம் ஸ்டார்டிங் ஃப்ரம் கணேஷ் சார், அப்புறம் சுபாஷினி மேம், இவங்க எல்லாமே வந்து நல்லா மோட்டிவேட் பண்ணாங்க. ப்ளஸ் வந்து கரெக்டான கைடன்ஸ். எப்படின்னா ஏன்னா நான் வந்து மெம்பர்ஷிப் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு 15 செட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் அனுப்பிச்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா வேலிடேட் பண்ணிவிட்டு ஒய் கான்ட் வி வேஸ்ட் ஃபார் த மெம்பர்ஷிப் போயிட்டு நான் 1 month ஃபுல்லாகவே ப்ராடக்ட் ரிசர்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நிறைய டவுட்ஸ் இருந்தது ப்ராடக்ட் செலக்ட் பண்ணும்போது. ஸோ தே கைடட் மீ வெரி வெல். ஸோ அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் நான் கொடுத்தேன். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ் அந்த ப்ரொக்யூர் பண்ணுறது, ஏன்னா எல்லாமே நம்ம சவுத் ஜோனாக இருந்தால் பிரச்சனை இல்லை, வி கேன் விசிட் அண்ட் டேக் இட். ஸோ அங்கே இருக்கும்போது நார்த் எல்லாமே மோஸ்ட்லி நார்த், அந்த சூரத் நார்த் ஃபுல்லி நார்த் சைட் ஃப்ரம் தான் வந்ததால் என்ன பண்ணோம், கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருந்தது. பட் ஆனால் வி ஓவர் கம் தட். ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து டீம் வந்து நம்ம ஏன்னா ஒரு இடத்துல ஃபீல் பண்ணுவோம் இல்லைங்களா, லைக் என்னன்னா ஐயோ என்னடா இது இங்கே இருக்குது, ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி ஒரு சில டைமில் டவுன் ஆகும்போது அதை நம்ம டீம் கிட்ட கொண்டு வந்தால் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது சொல்லி ஒரு பாசிட்டிவிட்டியை கொடுத்து, ஸோ தே ஹெல்ப் மீ அண்ட் ஐ எம் ஹாப்பி தட் ஐ அச்சீவ்ட் வித் தேர் ஹெல்ப். ஸோ உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பாக மேம். லிஸ்டிங் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 1 day கிட்ட எந்த ஆர்டருமே வரல. ஸோ ஃபஸ்ட்டு ஃபியூ ஆர்டர்ஸ் மட்டும் வந்து என்னுடைய ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண வச்சேன். பட் இந்த செகண்ட் ஆர் தேர்ட் டே ஐ பிலீவ் I just got my first order from Kashmir. So it really feels like, ஏன்னா வேறு எங்கேருந்து வந்தாலும் தெரியாது, we are sending from this end and my first product is going to that end. அப்படின்னும் போது வந்து ஃபேமிலிலேயே சொன்னேன், எல்லாருமே அது வந்து ரொம்ப ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருந்தது. ஏன்னா நம்ம சம்திங் ஸ்டார்ட் பண்ணுறோம், ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து அவ்வளோ இதில் வரும்போது ஃபேமிலி வந்து ரொம்ப ஹாப்பியானாங்க. அந்த மாதிரி வர அடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஆர்டர் வந்து பீகார் சம்திங் அந்த மாதிரி வந்தது. எல்லாமே நார்த்லேருந்து வந்ததால் வீட்டில் வந்து எல்லாருமே ரொம்ப ஹாப்பியானாங்க. ஓகே, பிராண்ட் வந்து இவ்வளோ தூரத்துக்கு ரீச் ஆகுது அப்படின்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வித்தின் எவ்ரிடே the order number keeps getting increased. அப்படி ஆகும்போது வந்து அவங்களுமே ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க. தென் they got the 100% confident. Okay, it's really working out. So we are going in a good direction. So உங்களுக்கும் இந்த வியாதி இருக்கா, டெய்லி இந்த செல்ல சென்டர்ல பார்க்கிறது? ஒரு நாளைக்கு whenever I get time, like one hour once, just refresh. Okay, how many orders we got? And all of a sudden one day வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 9 orders கிட்ட சர்ஜ் ஆயிடுச்சு within the 3 hours டைம் ஃப்ரேம்ல. ஐ சடன்லி காட் பேனிக்டு. ஓகே, சடனாக வந்துருச்சு, ஒரு வேளை நம்ம காம்படிட்டர் தான் யாரோ. லைக் நீங்க லான்ச் பண்ணும்போது ஃபெஸ்டிவல் அந்த கிரேட் இந்தியா இதுல அந்த ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல தான். ஸோ அந்த மாதிரி வந்ததால நான் அதுவும் தட்டு சண்டே இருக்கிறதால எனக்கு டவுட் ஆகிட்டு நான் அகைன் டீம் கிட்ட கால் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, ஐ எம் ஜஸ்ட் கெட்டிங் ஆர்டர்ஸ் லைக் திஸ், வாட் ஐ ஹாவ் டு டூ அப்படின்ற மாதிரி டீம் கிட்ட போக ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறமா they just asked me to just wait for few days. It may be 2 orders also, but just wait பண்ணுங்க. In case if there is any problems, then we will just take care it அப்படின்ற மாதிரி டீம் சொன்னாங்க. ஸோ அது நல்லா இருந்தது. சூப்பர் சூப்பர். ஸோ இந்த என்டையர் ஜேர்னியில் க்ரோத் மேனேஜர்ஸ் மேபி முன்னாடி லாஸ்ட் இயர்லாம் க்ரோத் மேனேஜர் எங்களோட சிஸ்டமில் கிடையாது மென்டர்ஷிப்பில். இந்த வருஷம் ஏப்ரலில் அதை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம். நீங்கள் லக்கி அதுக்கப்புறம் தான் உள்ளே வந்தீங்க. ஸோ இந்த என்டையர் ஜேர்னியில் க்ரோத் மேனேஜர்ஸ் உங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காங்க? என்னுடைய சொல்லப்போனால் ஒரு
பில்லர் இந்த ப்ரோக்ராம், இந்த ப்ரோக்ராம்ன்றதோடைய என்னுடைய பிஸ்னஸ் ஜேர்னியில் ஒரு பில்லராக இருந்தவங்க நான் க்ரோத் மேனேஜர் சொல்லுவேன். ஏன்னா ஐ திங்க் ஆஃப்டர் என்ரோலிங் அவர் மெம்பர்ஷிப் ஒரு வித்தின் 1 வீக்குள்ளே அசைன் ஆயிட்டாங்க. லைக் தங்கமாரியப்பன் ஹூ இஸ் ஒன் ஃப்ரம் த டேட் டு டில் டேட். அவர் தான் வந்து எந்த டவுட்டாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு அவரை ரீச் பண்ணுவேன். ஏன்னா நம்ம இது பார்த்தீங்கன்னா எண்ட் டு எண்ட் வந்து அவர் தான் நல்லா கைட் பண்ணார். லைக் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும், வாட் நெக்ஸ்ட் எல்லாமே வந்து, ஏன்னா நம்ம கால்ஸ் வந்து வீக்லி இருக்கிறதால நான் ஆல்மோஸ்ட் ஒரு 2 டேஸ்க்கு ஒன்ஸ்க்கு என்னுடைய அப்டேட்ஸ் எல்லாமே அவர்கிட்ட பிங் பண்ணிவிடுவேன். மெசேஜ் ஆர் சம்டைம்ஸ் கால், எதனா டவுட் இருந்தால் கால் பண்ணிவிடுவேன். ஸோ அவர் ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார். அண்ட் நாட் டு ஃபர்கெட் யூசுஃப் ஆல்சோ, ஹீ ஆல்சோ ஹெல்ப்டு மீ. தேர் ஆர் ஃபியூ சேலஞ்சஸ் வென் மாரியப்பன் வாஸ் அவுட் ஃபார் ஃபியூ டேஸ். ஸோ அவரும் நல்லா ஹெல்ப் பண்ணார். ஸோ அவங்க தான் எனக்கு என்ன சொல்கிறது நல்லா கைட் பண்ணாங்க எல்லாமே எண்ட் டு எண்ட். ஓகே, ஸோ ஃபேமிலி எப்படி ரியாக்ட் பண்ணாங்க அந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர்லேருந்து இப்போ இந்த அச்சீவ்மெண்ட் வரைக்கும்? ஃபஸ்ட்டு வந்து ஃபேமிலி என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, ஓகே, ஏன்னா ஆல்மோஸ்ட் நம்ம ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ராடக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா மோர் தென் 1.5 lakhs கிட்ட இதுவாகும். ஸோ ஆப்வியஸாக அந்த ரூரல் ஏரியாவில் இவ்வளோ அமௌண்ட்டுன்னும் போது கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவாங்க. ஐயோ இவ்வளோ பண்ணுறமே, இது சக்ஸஸ் ஆகுமா அப்படின்ற ஒரு டவுட்டில் இருந்தாங்க. பட் ஆஃப்டர் சீயிங் த ஆர்டர்ஸ் கீப் கம்மிங், ஒரு 1 வீக்கில் தே ஆர் ஆல்சோ ஹாப்பி. என்ன சொன்னாங்கன்னா, ஓகே இட்ஸ் வெரி கோயிங் குட், பரவாயில்ல நல்லா போயிட்டுருக்குது. தே வில் ஆஸ்க் மீ லைக் பர் டே எவ்வளோ ஆர்டர்ஸ் வந்திருக்கு, எப்படி போயிட்டுருக்கு, எது மூவ் ஆகிட்டுருக்கு, எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் நல்லா போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி ஃபேமிலி ரொம்பவே அதுக்கப்புறம் அவங்கள இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு தே அப்போ எவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாங்களோ அதோடு இப்போ நிறையவே சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இட் ஆல்சோ மோட்டிவேட்ஸ் டு எக்ஸ்ப்ளோர் மோர். ஸோ இது ரூரல் ஏரியா நிறைய பேர் பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இந்த FBA ஆப்ரேஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குல்ல, நானே ரூரல் ஏரியாப்பா, இங்கே கொரியர் வருவானான்னு தெரியல, இல்லை நான் இங்கேருந்து எப்படி பண்ணுறதுன்னு. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்றத ஒரு லேமன் டேர்ம்ஸில் எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லாயிருக்கும். FBA பற்றி தான். FBA யா. ஸோ ஆப்வியஸாக ஏன்னா ரூரலில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸ்க்குமே வந்து அவங்களே ஓன் பேக்கிங் பண்ணி சென்ட் பண்ண முடியுமான்னு தெரியல. ஏன்னா என்னுடைய லொக்கேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் வில் பி ரியலி சேலஞ்சிங் டு டூ த செல்ஃப் ஷிப்மெண்ட். அப்படின்னும் போது வந்து FBA இஸ் அ வெரி பெஸ்ட் ஆப்ஷன். அண்ட் ஏன்னா FBA எதுக்கு சொல்கிறேன்னா, FBAவில் அனுப்பிச்சோம்னா தேர் ஆர் லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் வி ஆர் கெட்டிங், ரைட்? ஸோ நம்மளுக்கு ப்ரைம் டேக் கிடைக்குது. அண்ட் ஆல் ஷிப்பிங் ஹேண்ட்லிங்ஸ் அண்ட் த லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே வந்து FBAவே ஹேண்டில் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படின்னும் போது வந்து ஃபர்ஸ்ட் அட்லீஸ்ட் ஐ வுட் சஜஸ்ட் இனிஷியலி வி கேன் கோ ஃபார் த FBA. மேபி இந்த லேட்டஸ்ட் ஸ்டேஜ் நீங்கள் வேணால் அவங்க பிளேஸில் இருந்தால் தே கேன் ஜஸ்ட் கோ ஃபார் தி FBA. ஓகே, ஸோ பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸ்க்கு FBAனா ஃபுல்ஃபில்மெண்ட் பை அமேசான். அதாவது நம்மளோட ப்ராடக்ட்ஸை அமேசான் வேர்ஹவுஸில் ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸ்டோர் பண்ணிவிட்டு அமேசானை என்டையர் ஆப்ரேஷன்ஸ் டேக் கேர் பண்ணிப்பாங்க. இப்போ இவரோட ப்ராடக்ட்ஸ் சென்னையில் இருக்குது, சென்னையில் ப்ராடக்ட்ஸ் இருக்கும், அது பாட்டுக்கு ஆர்டர் வரும், ஒருத்தங்க பேக் பண்ணி அனுப்பிட்டு இருப்பாங்க, அதான் FBA. அண்ட் ஸோ இந்த என்டையர் ஜேர்னியில் நீங்கள் ஒரு சில விஷயம் கற்றுருப்பீங்களே, இதெல்லாம் 6 மாதத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிருந்தா நான் இதெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன்னான்னு ஒரு மைண்ட் வாய்ஸ் இருக்கும்ல, அது மாதிரி ஏதாவது ஒரு டாப் 3 மிஸ்டேக்ஸ் நீங்கள் பண்ணது? மிஸ்டேக்ஸ்னோட இன்னும் ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ண நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட் டைம் வந்து பாரதி மேம் கிட்ட தான் ஆன்போர்ட் ஆனேன். நான் அவங்ககிட்ட ஃபஸ்ட்டு கொஸ்டினே இதுதான் கேட்டேன், மேம் when can I see the profit? ஃபஸ்ட்டு கொஸ்டினே அதுதான் கேட்டேன். ஸோ இந்த ப்ராசஸ்லேருந்து அதை லேர்ன் பண்ணிக்கணும்னா இட் இஸ் நாட் சம்திங் லைக் டுடே இன்னைக்கு ஜாயின் பண்ணிட்டோம் கோர்ஸ், ஒரு 10 daysல கோர்ஸ் 10-15 daysல நம்ம கோர்ஸ் பண்ணிட்டோம், குயிக்காக ப்ராடக்ட்டை ஆன்போர்ட் பண்ணிவிட்டு தென் வி வில் ஸ்டார்ட் செல். இட் won't work like that. So everything is a process. It will take some time. So we have to be patient. So patience is important. That's what I learned in this process, first thing. So patience, hard work in the sense நீங்கள் வந்து நம்ம ஆன்போர்ட் team is there to just guide, but obviously in the back end it's our business. We have to take care of our own like in the product select products, starting from product selection to நம்ம அதை எப்படி கொண்டு போகிறோம், நம்ம அந்த பிராண்டை எப்படி வெளியில் கொண்டுட்டு போகிறோம், எவ்ரிதிங் இட் இன்க்ளூட்ஸ் பேக்கிங் அண்ட் எவ்ரிதிங். ஸோ அது எப்படி நம்ம கொண்டுட்டு போகிறோம், அப்படி எல்லாமே நம்மளுடைய ஹார்ட் ஒர்க் போடணும். பட் ஆனால் டீம் வந்து வாட் ஐ டூ மீன்ஸ் ஐ ஜஸ்ட் கீப் இன்ஃபார்ம் த டீம் அபவுட் திஸ். ஸோ இஃப் தெர் ஆர் எனி கரெக்ஷன்ஸ் மீன்ஸ் டீம் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, ஓகே இதெல்லாம் இப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ விச் ஹெல்ப் a lot really. So that is another thing I just wanted to convey.
வேற ஏதாவது ஹர்டில்ஸ் ஏதாவது இதை பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு இப்போ நினைக்கிறீங்களா? டீம்ஸ் சொன்னாங்க, லைக் என்னென்னா ஒரு சில ப்ராடக்ட்ஸ் நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணேன். டீம் வந்து அதை they asked me to think about it, but still I went for it. நான் சேல் வருது, பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வந்து கொஞ்சம் வரதால வந்து ஸோ இப்போ தான் திங்க் பண்ணுறேன், மேபி டீம் வழியே போயிருக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ மேபி நீங்கள் பார்த்துருப்பீங்க ப்ராடக்ட் ரிசர்ச் ஷீட்டில் ப்ரொசீடிங் போட்டு நோட்ஸ் போடுவோம். எஸ், அதிகமாக இருக்கு வேணான்ட்டு காம்படிட்டிவ்னஸ். ஏன்னா நீங்கள் நிறைய மீட்டிங்கில் கூட என்ன கேட்பாங்க, நீங்கள் வந்து செலக்டே பண்ண மாட்டேங்கிறீங்க, ரொம்ப நான் 20 ப்ராடக்ட் அமிச்சாலும் எனக்கு 3 தான் கொடுக்குறீங்கன்னா அந்தளவுக்கு நாங்கள் உள்ள ஸ்க்ரூட்டனி பண்ணாதான் சக்ஸஸ் இருக்கும். நீங்க 2 விஷயத்த ரொம்ப அழகா சொன்னீங்க. ஒரு பிசினஸ்க்கான மைண்ட் செட். ஸோ நீங்க ஆன்போர்ட் பண்ணும்போதே தெரிஞ்சிருக்கும், we are not நாளைக்கே ப்ராஃபிட் பார்த்துருப்பா கார் நீக்குன்ற கதையெல்லாம் சொல்ல மாட்டோம். இது ஒரு லாங் டேர்ம் கேம். அடுத்த ஒரு 2 வருஷம் நீங்க எஃபர்ட்ஸ் போட்டாதான், அதான் நீங்க சொன்னதுதான், இது உங்களோட குழந்தை. ஸோ இது உங்க ஃபேமிலியோட பேபினா, இப்ப நாங்க என்னதான் இருந்தாலும் வெளியாட்கள் தான். அது இதெல்லாம் பொய் சொல்லக்கூடாது. என்னதான் நீங்க ஒரு மென்டர்ஷிப் உள்ள வந்தாலுமே, இப்போ என் பிசினஸ் வேற, உங்க பிசினஸ் வேற தான். நம்ம தமிழ்ல ஒரு வசனம் சொல்லுவாங்கல்ல, தாயானாலும் பிள்ளையானாலும் வாயும் வயிறு வேற. இதேதான். ஸோ நாங்க இருக்கோம் ஹெல்ப் பண்ண, ஆனா உங்களோட எஃபர்ட்ஸ் நீங்க போடலன்னா அது கண்டிப்பா அடுத்த லெவல்ல வந்திருக்காது. கண்டிப்பா. நான் இதில் வந்து பர்டிகுலராக டைம் பண்ண வேண்டியது வந்து நம்ம டீமோடைய ஓவரால் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு. ஏன் இதை நான் பர்டிகுலராக ஏன் சொல்ல வரேன்னா, நான் இனிஷியலாக உள்ள வர மைண்ட் செட் வந்து ஆப்வியஸாக இதுதான், ஓகே வி ஆர் இன்வெஸ்டிங், ஸோ நெக்ஸ்ட் 3 months இல்லை நெக்ஸ்ட் 4 months நம்ம வந்து இப்படி மேபி என்ன சொல்கிறது, சொன்ன மாதிரி தான் அந்த மைண்ட் செட்டோடு உள்ளே வந்தேன். பட் ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது ஒவ்வொரு ப்ராசஸும் வந்து இட் டிபெண்ட்ஸ், லைக் தெர் ஆர் சம் ப்ராசஸ் விச் வில் ஆப்வியஸ்லி டேக் டைம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராடக்ட் செலெக்ஷனும் ப்ராப்பராக பண்ணணும். ஏன்னா இது எல்லாத்துக்குமே இப்போ நீங்கள் ஆப்ரேஷன் சைடில் பார்த்தீங்கன்னா சரஸ்வதி மேம் அண்ட் ராஜா சார், தே ஹெல்ப் மீ அ லாட். லைக் ஒரு பிராண்ட்னா இப்படி தான் இருக்கணும், அந்த இமேஜஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து தே கைடட் மீ இன் அ வெல் ஸ்ட்ரக்சர்டு வே. ஸோ அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அண்ட் அவர் வீக்லி கால்ஸ், ஆப்வியஸாக நீங்களும் நிறைய இன்புட்ஸ் கொடுத்தீங்க. சுபாஷினி மேம், கணேஷ் சார், இவங்க எல்லாமே நல்லாவே கைட் பண்ணாங்க. ஸோ நம்மளோட டீம் அண்ட் எஸ்பெஷலி சாட்டர்டேஸில் நதியா மேம், அவங்க சொல்கிறதுக்கு இல்லை, ஏன்னா அவங்ககிட்ட தான் அதிகமாக கொஷின் கேட்டே இருப்பேன், மேம் இது என்ன மேம் பண்ணுறது, கொஞ்சம் சீக்கிரம் பார்த்துதாங்க மேம், ஹெல்ப் பண்ணுங்க மேம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அவங்க நல்லாவே ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. எப்படி ஒரு ப்ராடக்ட் எப்படி லிஸ்ட் பண்ணணும் முதற்கொண்டு எல்லாமே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ ஆப்ரேஷன்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் ஜிஎஸ்டி டு FBA ஷிப்மெண்ட் வரைக்கும் they handled very well in a structured way and they really helped me a lot in a very patience. ஸோ அது ரொம்பவே எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது இந்த ஜர்னியில். ஓகே. ஸோ மேபி இன்னொரு விஷயம் உங்ககிட்ட கேட்குறேன். இது நடுவில் நம்ம Q&Aல கூட நடந்திருக்கு. சில சமயம் ஒரு நெகட்டிவாக நம்ம பேசுவோம் தெரியுமா, இன்னொருத்தரை பற்றி. இப்போ FBA ஷிப்மெண்ட் எடுக்கலன்ட்டு உடனே நீங்கள் கூட எங்கிட்ட ஒரு வாட்டி கேட்டிருக்கேன், எடுக்கலைன்னா நான் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டுருவீங்க. ஸோ இதை நான் ஜென்ரலாக சொல்கிறேன், நான் ஓவர் திங்க் பண்ணாதீங்க, நெகட்டிவ் வந்தால் ஹேண்டில் பண்ணிக்கலாம். பட் நெக்ஸ்ட் காலில் அன்றைக்கே எடுத்துட்டான்னு சொன்னீங்க. ஸோ இதுலேருந்து ஏதாவது லெசன் எடுத்துக்கிட்டீங்களா? நிறைய நம்ம ஓவர் திங்க் பண்ணி ரொம்ப பயப்படுறோமோ, இது ஏதாவது யோசிச்சிருக்கீங்களா இன்னைக்கு? அது நம்ம ஆமாம், ரொம்ப ஓவர் திங்க் பண்ண கூட ஜஸ்ட் கீப் த ப்ராசஸ் சிம்பிள். இப்போ இது என்ன பண்ணணும், நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஒரு ஸ்டேஜில் இருக்குன்னா அடுத்து என்ன பண்ணணும், டீமோடைய கைடன்ஸ், லைக் தே ஆல்ரெடி நம்ம டீம் தே கேவ் மீ த ஸ்ட்ரக்சர்டு வே, இது இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ எதையுமே ரொம்ப திங்க் பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ப்ரொசீட் காம்லி, ஜஸ்ட் வித் த கைடன்ஸ் ஆஃப் த டீம் பண்ணிங்கனாலே எல்லாமே கரெக்டாக இதாகும். சூப்பர். ஸோ அடுத்த பிளான்ஸ் என்ன இருக்குது? அடுத்த ஒரு 6 monthsக்கு என்ன பேசி வச்சுருக்கீங்க ஃபேமிலியா? இப்போ போயிட்டுருக்க ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து ஏகாஸ்லாம் கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு தென் we are planning to launch more products as well as we are planning to introduce into other platforms also. Right now we are in only Amazon, but in future maybe we can just expand the business to the other platforms also. ஓகே. ஸோ பார்க்குற வியூவர்ஸ்க்கு ஒரு விஷயம், லைக் நீங்கள் என்னதான் ஃபேமிலி பார்த்தாலுமே டெக்னிக்கல் ஸ்டெப்ஸ்லாம் நீங்கள் கம்ப்யூட்டர் ஒர்க்ஸ்லாம் நீங்கள் தான் பார்த்தீங்க. ஆல்ரெடி நீங்கள் ஒரு ஜாப்லையும் இருக்கீங்க. ஸோ நிறைய பேர் நினைப்பாங்க ஜாப்ல இருந்தால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் ஜாபையும் மேனேஜ் பண்ணிட்டு அதையும் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் இது எப்படி இந்த டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணீங்க, அது எப்படி போச்சு? பர் டேக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேபி இனிஷியல் ஸ்டேஜில் இட் மே டேக் சம் லிட்டில் டைம், லைக் ஒரு 4 to 5 hours கிட்ட தேகும். பட் ஒன்ஸ் யூ நோ த ப்ராசஸ், ஜஸ்ட் நம்ம ஒரு ஃபுல் டே இதுலேயே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு 3 to 4 hours நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கனாலே போதும். ஜஸ்ட் ப்ராசஸை லேர்ன் பண்ணிக்கிட்டு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சாலே இட் வில் பி ஈஸியர் அண்ட் வி கேன் ஜஸ்ட் டேக்கிள் இட்.
சூப்பர். ஸோ ஏதாவது ஒரு அட்வைஸ், இந்த ஒரு அட்வைஸ் நான் புதுசா ஆரம்பிக்கிறவங்களுக்கு எஸ்பெஷலா அமேசான்ல சொல்லணும்னா ஒரே ஒரு அட்வைஸ் நச்சுன்னு சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? பி ஆன் யுவர் ஓன் லைக் இன்ஸ்டெட் ஆஃப் அதர்ஸ் லைக். ஓகே. உங்கள் சொந்த காலையே நில்லுங்க. மேபி வி ஆர் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஃபார் அதர்ஸ், பட் இன் அ லாங் ரன்ல இட் ஒன்ட் ஒர்க். ஸோ ஜஸ்ட் ஒர்க் ஃபார் யுவர் செல்ஃப். ஓகே. ஸோ நிறைய சொல்லிட்டீங்க டீம் சப்போர்ட்டு, மென்டர்ஷிப்ன்ட்டு. பட் எனக்கு கேட்குற அதிகமான கொஸ்டின்ஸ் ஓகேவா? இப்போ யூடியூப்ல கூட கமெண்ட்ஸ் வரும், உங்க யூடியூப் வீடியோ பார்த்து நான் ஆரம்பிச்சிடுவேன், நான் ஏன் மென்டர்ஷிப்ல வரணும் அப்படி மாதிரி மேபி லாஸ்ட் வீக் கூட யாரோ சொன்னார், ஏன் யூடியூப்ல எல்லா யூடியூபர்ஸையும் பார்த்து ஒரு புக் எழுதி வச்சிருக்கேன், பட் உள்ள வந்தோடனே தான் தெரியுது இவ்வளோ நுவான்சஸ் இருக்கான்ட்டு. ஸோ ஒய் மென்டர்ஷிப் உள்ள ஒருத்தங்க வரணும்னு நினைக்கிறீங்க? இவ்வளோ விஷயம் தான் இருக்கே. கண்டிப்பாக. இப்போ நானே வந்து நம்ம ப்ரோக்ராம் வரதுக்கு முன்னாடி ஆப்வியஸாக நம்மளுடைய மைண்ட் செட் என்னவா இருக்கும்னா, ஏன்னா கொஞ்சம் நல்ல விஷயம் தெரிஞ்சவங்களா வந்து அவங்களுடைய மைண்ட் செட் என்னன்னா, எதுக்கு இது இவ்வளோ மெம்பர்ஷிப் இதெல்லாம் போயிட்டு போகணும், நமக்கு தான் எல்லாமே தெரியுமே, நம்ம ஏன் யூடியூப்லேயே பார்த்து எல்லாமே லேர்ன் பண்ணிக்கலாம். இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருடைய அப்ரோச் ஒரு மாதிரி இருக்கும். அப்ரோச் த வே ஹவு தே ஆர் அப்ரோச்சிங் தட் மேட்டர்ஸ். நம்ம வெளியிலேருந்து அந்த யூடியூப் வீடியோஸில் பார்க்கும்போது வந்து இதெல்லாம் தான் இருக்கா, ஜஸ்ட் ஒரு ஹிண்ட் மட்டும்தான் தெரியும். பட் இன்டெப்த் நீங்கள் போனீங்கன்னா தான் அதில் இருக்க ஒவ்வொரு சின்ன சின்ன சேலஞ்சஸ் கூட வந்து யூ நீட் சம் ஒன் சப்போர்ட் இஃப் யூ ஆர் ஸ்டார்டிங் வெரி ஃப்ரெஷ்லி. ஸோ அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆப்வியஸாக, ஏன்னா நான் வந்து ஆக்சுவலாக ஒர்க் பண்ணுறதால வந்து ஐ ஹாவ் அ தி அதர் நாலேஜஸ் ஆல்சோ. பட் இனிஷியலி ஐ ஆல்சோ தாட் லைக் தட். பட் எதுக்காக வந்தேன்னா த கம்ப்ளீட் சப்போர்ட், அந்த சின்ன சின்ன நுணுக்கங்கள். ஏன்னா நான் இப்போ தான் நினைக்கிறேன், மேபி நான் அவுட் சைடு போயிருந்தா கண்டிப்பாக அகைன் ஐ வில் கம் பேக் டு த மெம்பர்ஷிப். எதுக்காகனா அந்த சப்போர்ட் சிஸ்டம் வந்து இருந்தால் தான் வந்து அட்லீஸ்ட் இந்த இனிஷியல் ஸ்டேஜ் ஜஸ்ட் டு ஸ்டெபிலைஸ் த ப்ராசஸ். டில் தட் யூ நீட் சம்மன் டு ஹோல்ட் யுவர் ஹேண்ட். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். திருவண்ணாமலையிலேருந்து நீங்கள் உங்கள் அக்கா ஃபேமிலியோட வந்தது ரொம்ப சிறப்பாக இருக்கு. அண்ட் நீங்களும் அமேசானில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட அதிக முதலீடு இல்லாமல், எந்த ஒரு முன் அனுபவம் இல்லாமல்னா எக்ஸ்க்ளூசிவான 30 minutes வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பேசிக் இங்கிலீஷில் தான் இருக்கும். இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த 30 minutes ஃப்ரீ மாஸ்டர் கிளாஸ் பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் எங்களோட கால் புக் பண்ணலாம். ஸோ எங்களோட கால் புக் பண்ணிவிட்டு எங்களோட மென்டர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி சூட் ஆகுமா என்னன்றதை பாருங்கள். அண்ட் இதான் நீங்கள் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.